ஒரு ஆஃபர் கிளைம் பண்ண என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? என்னென்னா பாப்பாய்ஸில் வந்து கிறிஸ்மஸ் டு நியூ இயர் வந்து ஒரு செம்ம ஆஃபர் போட்டிருக்காங்க. ₹650 இருக்கக்கூடிய 12 போன்லெஸ் சிக்கன் இல்லை போன் சிக்கன் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் $299க்கு. அது எப்படின்னு தான் இந்த வீடியோக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் சில ஃப்ராட் வேலைலாம் பார்த்தேன். அது ஏன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாப்பாய்ஸ் ஆப் ஏற்றிக்கோங்க. பாப்பாய்ஸ் இந்தியா ஆப்பு ஏற்றிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்கள் டெலிவரி அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுதான் முக்கியமானது. அதில் வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகணும். உங்களுக்கு டெலிவரி இருக்கணும். இது வந்து நேரில் போய் வாங்க முடியாது. இந்த ஆஃபர் உங்களுக்கு கிளைம் ஆகாது. இந்த டெலிவரி அட்ரஸ் போட்டோடனே உங்கள் இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாப்பாய்ஸ் அந்த 12 விங்ஸு போன்லெஸ் தான் போட்டேன். போன் போட்டேன், ஆர்டர் போட்டேன். அது பார்த்திங்கன்னா $299 தான் காட்டும். நீங்கள் டெலிவரி போட்டால் நீங்கள் போய் டைனிங் இல்லைன்னா டேக் அவே போட்டிங்கன்னா அந்த ஆஃபர் வராது. டெலிவரி தான் பண்ணணும். இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஆஃபர். ஆனால் எனக்கு வந்து இந்த என் அட்ரஸுக்கு வந்து இந்த டெலிவரி வந்து இல்லை, அவைலபிள் இல்லை. என் வரைக்கும் டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து விஆர் மால் வந்து கொஞ்சம் தூரம், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இங்கே டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விஆர் மால் கிட்டேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் கிட்ட. அதனால் அங்கே டெலிவரி வந்து பண்ண சொல்லிட்டேன். நான் இங்கேருந்து வண்டி எடுத்து அங்கே போயிட்டேன். இங்கே வடபழனிலேருந்து 1 ஹவர் வெயிட் பண்ண விட்டாங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இந்த சந்தானம் ஒரு படத்தில் வந்து விடிய விடிய பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நின்றுட்டு இருப்பாங்க தெரியுமா? அது மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் போகும்போது வெளிச்சமாக இருந்துச்சு 5 மணிக்கு. நான் வரும்போது திருப்பி 6:30 மணி இருட்டாயிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் என்னென்ன ஆர்டர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் சிக்கனு, அதுக்கப்புறம் அது பேர் என்ன, ஸ்வீட் அண்ட் சில்லி விங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பைசி விங்ஸு. இது 3 ஃப்ளேவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 3மே வந்து சுத்தமாக ஹீட் இல்லை. அதனால் அதிலே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஏன்னா அங்கேயும் 1 ஹவர் வெயிட் பண்ணி விட்டாங்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தப்ப ஹீட் இதனால ஹீட்டாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் அப்படியே நாக்கில் சுருன்னு ஏறும். ஹீட் இல்லாததுனால கொரியன் மட்டும் தான் அப்படி சுருன்னு ஏறிச்சு. மற்றபடி இந்த ஸ்பைசி விங்ஸோ இல்லை அந்த ஸ்வீட் அண்ட் சில்லி சாஸ் போட்ட விங்ஸோ வந்து அவ்வளோ இதுவாக தெரியல. ஏன்னு தெரியல. காரம் ஹீட்டாக சாப்பிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொரியன் வந்து ஆற போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக தான் இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான்.